விருட்சம் என்று பார்க்கும்போது மகிழ மரத்த வந்து விருட்சமா குடுத்துருக்காங்க. மகிழ மரம். இப்ப மகிழ மரம் வந்து நெறைய பக்கம் வீட்லயே வச்சுக்குவாங்க. அதோட வாசமே வந்து ஒரு நல்லா இருக்கும். ஒரு தெய்வீகமான வாசம். அந்த மகிழ மரம் இருப்பது ஒரு சிறப்பை தரும்னு வச்சுக்கங்களேன். மகிழம் வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் உள்ள மரம். தோஷத்தை அ அ அகற்றக்கூடிய ஒரு மரம். தீய சக்திகள அண்டக்கூடாது. அந்த மரத்துக்கு அந்த வைப்ரேஷன் உண்டு. அப்ப இந்த மரக்கன்களை பிறருக்கு வாங்கி கொடுப்பதும், இவங்க நடுவதும், இதை வழிபடுவதும் சிறப்பை தரும். கோயில்ல கொண்டு வைப்பதும் நல்லது அப்படின்னு எடுத்துக்கலாம். விலங்குகள் என்று பார்க்கும்போது பெண்மான். பெண்மான் என்று சொல்லக்கூடிய அனுசரிச்சது பெண்மான். அ இது வந்து புள்ளி புள்ளியா இருக்கு. இந்த மான் வந்து புள்ளி புள்ளியா அழகா இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஆண் மானோட பெண் மான் தான் அழகா இருக்கும். அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஆண் மானுக்கு கொம்பு இருக்கும், பெண் மானுக்கு கொம்பு இருக்காது. அப்படிங்கிற ஒரு தன்மைய காட்டிரும். இந்த நிகழ்வு குடுக்கும். அப்ப இவங்களுக்கு பறவை என்று பார்க்கும்போது வானம்பாடி பறவை. அ எதிர்காலத்த குறிக்கும். அப்ப இவங்க எதிர்காலத்த குறிக்கணும்னா, இவங்க வந்து வானம்பாடி மாரி